சாமி கும்பிட்றதுலையும் கோயிலுக்கு போகிறதுலையும் பக்தியோட விரதம் இருக்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை. சங்கினா உனக்கு கோவம் வருதுன்னா அது கேவலமான விஷயம் தானே அர்த்தம். திரைத்துறையில் இருக்கிறவங்க, முக்கியமான பேச்சு துறையில் இருக்கிறவங்க, பல்வேறு துறைகளில் முக்கியமான இடத்தை அடைஞ்சவங்கெல்லாம் சீலாயிருக்கிறாங்க. எப்படி சங்கிகள் அப்படின்னு. இத்தனை நாளாக நம்ம ஏன் வெளியே சொல்லலை? நம்ம பக்தியை, நம்மளுடைய இறை வழிபாட்டை ஏன் வெளியே சொல்லலை? அடுத்தவங்க வருத்தப்படுவாங்களேன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இப்போ வெளியே சொல்லலாம். ஏன்னா அதற்கான காலம் வந்துருச்சுன்னு போட்டிருந்தாங்க. ராமாயணத்தில் சொல்லப்படுகிற ராமனுக்கும் அவர் பிறந்த இடத்திற்கும் சராய் நதிக்கும் அது கிலோமீட்டருக்கும் அந்த காலகட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆயிரக்கணக்கான இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி தங்கள் உயிரையும் சொத்தையும் குடும்பத்தையும் இழந்த ஒரு பெருங்கூட்டம் தான் இஸ்லாமியர்கள். வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டுல புதுசா சங்கிகள் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த புத்துல இருந்து எந்த பாம்பு வரும்னு தெரியாத அளவிற்கு, எந்த சைட்ல இருந்து எந்த துறையில இருந்து எந்த சங்கி வந்து விழுகும் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதுலயும் தமிழ்நாட்டு மக்களை மனசை வென்று அவர்கள் மூலமாக புகழையும் பணத்தையும் அடைந்திருக்கிற பலரும் தமிழக மக்கள் மனநிலைக்கு எதிராக நிக்கிறாங்க. தன்னை முழு சங்கியா மாத்திக்கிட்டு களத்துல நிக்கிறாங்க. முழு சந்திரமுகியா நிக்கிறத பார்க்க நம்மளாலேயே முடியல. தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இவங்கெல்லாம் சங்கியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி புதுசா சங்கியா மாறி புதுசா சிக்கி இருக்கிற ஆள் யாருன்னா, பட்டிமன்றத்தில் தனக்கான ஒரு இடத்தை உருவாக்கி இருக்கிற சகோதரி பாரதி பாஸ்கர் அவர்கள். இந்த பாரதி பாஸ்கர் அவர்கள் இன்னைக்கு சிக்கி கடுமையா விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. ராமர் கோயில் திறக்கிறதுக்கு பல பேரை கூப்பிட்டாங்க, பல ஆயிரம் பேரை கூப்பிட்டுருக்கிறாங்க. உலகம் முழுவதிலிருந்தும் கூப்பிட்டுருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து பாரதி பாஸ்கரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருக்கிறாங்க. அந்த அம்மா போயிருக்கிறாங்க. போனவங்க அங்கே போய் கடவுளுடைய திறப்பு விழாவில், அந்த ஆலய திறப்பு விழாவில் தான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மெய்சிலிப்பாக இருக்குது, எனக்கு அப்படியே வந்து புலகாயுதமாக இருக்குது, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு பரவசமாக இருக்குது அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போட அது வைரலாகி மக்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நீங்களும் சங்கியா அப்படின்னு கேட்டு பலரும் வாட்டி வதக்கி எடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அவர் பேச்சை தூக்கி போட்டு பயங்கரமாக கேலி கிண்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நிலைமையில என்ன அப்படின்னா, உலகம் பூரா போய் பேசுகிறவங்க தானே, அப்படிதான் சவுதிக்கு போகிறதா இருந்திருக்கு. சவுதியினுடைய தலைநகரம் ரியாத்தில் போய் பேசுகிறதா இருந்திருக்கு. இந்த ரியாத்தில் பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சி பேசப்பட்டு பத்திரிக்கை அடித்து அந்த நிகழ்ச்சி இந்த ஏற்பாடெல்லாம் கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் போயிடுச்சு. திடீர்னு அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் மன வருத்தப்பட்டு இவங்க சங்கியால இருந்திருக்கிறாங்க, நம்மெல்லாம் சகோதரியா நினைச்சிட்டோன்னு அந்த நிகழ்ச்சியிலிருந்து இவரை தூக்கியிருக்காங்க. முன்னாடி இளையராஜாவை தூக்குனாங்க தெரியுமா? இதே துபாயில டிக்கெட்டே வாங்க போல மக்கள் இளையராஜாவை தூக்குனாங்க. அது போல நிகழ்ச்சியிலிருந்து பாரதி பாஸ்கர் தூக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு வைரலான வீடியோவா ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே நிறைய பேர் திரைத்துறையில் இருக்கிறவங்க, முக்கியமான பேச்சு துறையில் இருக்கிறவங்க, பல்வேறு துறைகளில் முக்கியமான இடத்தை அடைஞ்சவங்கெல்லாம் சீலாயிருக்கிறாங்க. எப்படி சங்கிகள் அப்படின்னு. போன வாரம் இதே ராமர் கோயில் திறப்பு விழாவை வச்சு ரேவதி அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ரேவதி அவர்களையும் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட், அவங்க சமூகத்திற்காக இயங்குபவர், அவர் சமூகத்தை நேசிக்கக்கூடியவர். இப்படி பல பிம்பங்களை நம் மூளையில வச்சிருந்தோம் இந்த ரேவதி அவர்களை வச்சு, நடிகை ரேவதியை வச்சு. ஆனா என்ன ஆயிப்போச்சு? அத்தனையும் உடஞ்சு சுக்கு சுக்கா ஆயிப்போச்சு. அவங்க என்ன பேசியிருந்தாங்க தெரியுமா? இத்தனை நாளா நம்ம ஏன் வெளியே சொல்லல? நம்ம பக்தியை, நம்மளுடைய இறை வழிபாட்டை ஏன் வெளியே சொல்லல? அடுத்தவங்க வருத்தப்படுவாங்களேன்னு நம்ம சொல்லல. ஆனா இப்ப வெளியே சொல்லலாம். ஏன்னா அதற்கான காலம் வந்துருச்சுன்னு போட்டிருந்தாங்க. இது பெரிய அதிர்ச்சியை எனக்கெல்லாம் உண்டாக்குச்சு. அப்ப இத்தனை நாள் நீங்க போட்டது வேஷமா, இத்தனை நாள் நீங்க பண்ணது நடிப்பா அப்படின்னு கேட்கிற சூழலுக்கு நம்மளை தள்ளினாங்க ரேவதி. அதுக்கும் முதல்ல கொஞ்ச நாள் இவங்க வாரணாசியில் நடந்த தமிழ் சங்கமம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்க போய் இளையராஜா உட்காந்துட்டு என்ன பேசினாரு? அப்படி எப்படிங்க நீங்க அப்படின்னு நம்ம 56 இன்ச் மோடி அவர்களை பயங்கரமா சொரிஞ்சு விட்டாரு. அவர் குதூகலமாயிட்டாரு. நான் எண்ணி 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 வியக்கிறேன் அப்படின்னு மேடையில பேசினாங்க. மக்கள் கடுப்பாயிட்டாங்க. அப்ப கடுப்பாய் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த சமயத்துல அவருடைய இசை கச்சேரி
துபாயில நடக்கிறதா இருந்தது. அந்த துபாயில நடக்க இருந்த இசை கச்சேரிக்கு யாரும் டிக்கெட் வாங்க வரல. இசை உலகத்திலே இப்படியான ஒரு நிகழ்வு எப்பவுமே நடந்தது இல்லையா. இவர் இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு கூட்டம் அள்ளுமா. அப்ப அவர் போயிருக்கிறாரு, அவருடைய நிகழ்ச்சிக்கு டிக்கெட் விற்கலங்க. டிக்கெட் விற்கல. ஏஆர் ரகுமான் போறாங்க, கூட்டம் அடிச்சுக்கிட்டு எக்கச்சக்கமா படம் கொடுத்து டிக்கெட் வாங்கினாங்க அதே ஊர்ல. அதுக்கு அடுத்து ஏஆர் ரகுமான் நிகழ்ச்சி வைக்கும் போது அடிச்சு பிடிச்சு விலையை கூட கொடுத்து கூட டிக்கெட் வாங்க முயற்சி பண்ணாங்க மக்கள். ஆனா இவருடைய நிகழ்ச்சிக்கு டிக்கெட் வாங்க வரல. ஏன்? ஒரு நாட்டை அழிவுப்பாதையில் கொண்டு செல்லுகிற, சாமானிய மக்களுக்கு புறம்பாக இருக்கிற, சிறுபான்மை மக்களை கிள்ளுக்கிரையாக வைத்திருக்கிற, சிறுபான்மை மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அழித்து ஒழித்து இனப்படுகொலை செய்கிறவர் என்று உலகத்துக்கே தெரியும். அவரை உட்கார்ந்து இவர் புகழ்ந்து புகழ்ந்து பேசுறாருன்னா எவ்வளவு கேடுகட்டத்தனமா இருக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவரை புறக்கணிச்சாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, இளையராஜா ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பத்துல பிறந்தவர். அவங்க அண்ணன் பாவலர் வரதராஜன் உழைக்கிற பாட்டாளி மக்களுக்காக தன் எழுத்தையும் மூச்சையும் விட்டவர். அந்த குடும்பத்துல இருந்து வந்த சங்கி பயலுக 2 பேரு அங்க போய் உட்கார்ந்து ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் எம்பி பதவி, அதுக்கப்புறம் பணம், அதுக்கப்புறம் நிறைய அவார்டு. கேவலம், இதுக்காயா போய் இப்படி நிக்கிறிய அப்படின்னு புளிச்சுன்னு துப்புற அளவுக்கு ஆகிப்போச்சு அவங்க நிலைமை. சரி, அப்படி போனாங்க. இந்த பக்கம் ரேவதி, இந்த பக்கம் ரஜினி 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்காரு. ரஜினியோடைய பொண்ணு ஐஸ்வர்யா, எங்க அப்பா சங்கி இல்ல, எங்க அப்பா எல்லாரையும் நேசிக்க கூடியவர், எங்க அப்பா எல்லாரையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு தான் சொன்னாங்கன்னு இன்னைக்கு ரஜினி அடிச்சு விட்டுருக்காரு. பத்திரிகையாரன் கேட்குறாங்க, என்னங்க உங்க பொண்ணு சங்கின்றதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அப்ப சங்கின்றத கேவலமா நினைக்கிறாங்களா அப்படின்னு பத்திரிகையாரங்க கேட்ட உடனே, சச்சா அப்படி சொல்ல வரல, அவங்க சங்கின்றது கேவலமா நினைக்கல, என்ன சங்கின்னு ஒரு முத்திரை குத்துறீங்கல்ல, நான் எல்லா மதத்தாரோடும் எல்லா இனத்தாரோடும் ஒற்றுமையா இருக்கிற ஒரு ஆளு, எங்க அப்பா ஒரு ஆன்மீகவாதி, அவரை போய் இப்படி சொல்லிட்டீங்களேன்னு தான் என் பொண்ணு சொன்னாங்க அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்திருந்தா ரஜினி. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, சங்கினா உனக்கு கோவம் வருதுன்னா அது கேவலமான விஷயம் தானே அர்த்தம். சங்கின்றா மக்களால் புறக்கணிக்கப்படுகிற ஒரு சொல் என்பதனால தானே உங்களுக்கு அதன் மீது ஒரு கோபம் வருது. அப்ப சங்க பரிவார கும்பல் தமிழ்நாட்டில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு கும்பல், இந்தியாவை அழித்தொழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கும்பல், அவங்க நம்ம ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதை செய்யற உங்க அப்பாவை கேள்வி கேட்கிறாங்க. நான் ரஜினி சாரை பார்த்தே கேட்கிறேன், நீங்க பெருசா சினிமாவில் மத நல்லிணக்கத்திற்காகவும் தொப்பியை போட்டு இஸ்லாமியராகவும் நீங்கள் நடிப்பதனால் உண்மை மாறிடாதுல்ல. உண்மை வேற, நீங்க நடிக்கிறது வேற. ஒரு நடிகர் எந்த வேஷத்துலையும் நடிக்கலாம், ஆனால் உண்மை நீங்கள் வெளிப்படுத்துகிற அரசியல் இருக்கு. அப்போ உங்க ஆன்மீக அரசியல், உங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்வு, நீங்க யாரோட சேர்ந்து நிக்கிறீங்க, இதுதான் உங்களுடைய பிம்பத்தை கட்டமைக்கும். அந்த வகையில் நீங்க சங்கியத்தான் இருக்கிறீங்க. இதுல கோவிச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு, அழுகிறதுக்கு என்ன இருக்கு? இன்னொரு பக்கம் அப்படியே வாங்க, நம்ம பாரதி பாஸ்கர் சாமி கும்பிட்றதுலையும் கோயிலுக்கு போறதுலையும் பக்தியோட விரதம் இருக்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை. அவங்க அதே திறப்பு விழாவுக்கு போயிருந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன், தப்பே கிடையாது. ஆனா அங்க அவங்க பேசின பேச்சுல இருக்கிற அரசியல் தான் எனக்கு அவங்ககிட்ட இருந்து வித்தியாசத்தை பார்க்க முடிஞ்சு. அவங்க கிட்ட இருந்து நான் தள்ளி நிக்கிற இடம் அதுதான். அவங்க என்ன பேசினாங்க, சரித்திரம் படைக்கப்படுகிற நேரத்தில் இந்த இடத்தில் நான் இருப்பதை பெருமையாக பார்க்கிறேன். சரித்திரம் படைக்கப்படுகிற நேரத்தில், அண்டர்லைன், இது சும்மா கடந்து போகல, இந்த பாலிடிக்ஸ் இவங்களுக்கு தெரியுது. பாரதி பாஸ்கர் அவர்களை பொறுத்தவரையில அவங்க அப்பா ஒரு இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா இருந்தவங்க. அந்த இஸ்லாமிய பள்ளிக்கூடத்துல இருந்த அவர் எப்படி இஸ்லாமியர்களோடு சகோதரத்துவமா இருக்கிறாங்கன்னு இவங்களே மேடையில பேசியிருக்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் மட்டும் இல்ல, ஒரு நம்பிக்கையா இருந்துச்சு. ஏன்னா மக்கள் மனசை வென்று இவ்வளவு உச்சியில இருக்கிறவங்க நல்லிணக்கத்தோடு பேசுகிற பேச்சு மக்களுக்கு விதையாக போய் விழும். ஆனா அதப்புறம் உடைச்சிட்டாங்க பாரதி பாஸ்கர். அவங்க என்ன சொல்றாங்க, சரித்திரம் படைக்கப்படுகிற இந்த நேரத்துல இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்றாங்க. எது சரித்திரம்? எது சரித்திரம்? இங்கதான் ராமர் பிறந்தான்றதுக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. தீர்ப்புலையும் எந்த எவிடன்ஸும் கொடுக்கப்படல. இங்க ராமர் கோயில் இருந்ததுக்கான எவிடன்ஸும் தீர்ப்புல இல்ல. கூட்டு மனநிலைக்கு தான் தீர்ப்பு சொல்லிச்சுங்க அந்த கும்பல். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க யார் அந்த தீர்ப்பு சொன்னாங்கன்னு கூட கொடுக்கல. அது வரலாற்றிலே புதுமையான தீர்ப்பு. ஏன்னா 5 பேர் கொண்ட ஒரு பெஞ்ச் ஒரு விஷயத்தை விசாரிக்குதுன்னா தனித்தனியா அவங்க ஒரு தீர்ப்பு எழுதணும். யார் ஆதரிக்கிறாங்க, யார் எதிர்க்கிறாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அப்படி எதுவுமே இல்லாத ஒரு தீர்ப்பு.
இங்கதான் ராமர் பிறந்தாருக்குன்றதுக்கு எந்த எவிடன்ஸ் மட்டும் இல்ல, மானுடவியல் ஆய்வாளர்களுடைய அறிக்கை கற்றெல்லாம் படிக்கும்போது பேரதிர்ச்சியா இருக்கு. ராமாயணத்துல சொல்லப்படுகிற ராமனுக்கும் அவர் பிறந்த இடத்திற்கும் சராய் நதிக்கும் அது கிலோமீட்டருக்கும் அந்த காலகட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்ம நாட்டுக்குமே எந்த தொடர்பும் இல்லை. கிட்டத்தட்ட நேபாளத்தோட தொடர்புல இருக்கு அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. சரிங்க, ஏதா இருக்கட்டும். ராமர் ஒரு கற்பனை பாத்திரம் தான். ராமர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். அவருக்கு ஒரு கோயிலை கட்டுறோம், சங்கிக கட்டுறாங்க. அதை வச்சு ஓட்டு பொறுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அங்க போய் சரித்திரம் படைக்க வந்த, சரித்திரம்னா என்ன? பல ஆயிரம் இஸ்லாமியர்களை கொன்று அந்த இடத்துல கோயில் கட்டப்பட்டிருக்கே, அதை சொல்றீங்களா? ஒரு மசூதி கண்ணுக்கு நேரா இருந்த 500 ஆண்டு கால பழமையான மசூதி இடிக்கப்பட்டதே, அதை சொல்றீங்களா? இல்ல அங்க கண்ணீரோடு இந்த ராமர் கோயில் திறக்கிற போது இந்த நாட்டுல, சொந்த நாட்டுல அகதிகளா இருக்கோன்னு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரத்த கண்ணீர் வடிச்சாங்களே, அதை சொல்றீங்களா சரித்திரம்னு? இதுவரையும் இந்த மசூதியை இடித்தவர்கள் தண்டனையே இல்லாம தெருவில் நிக்கிறாங்களே, அதை சொல்றீங்களா சரித்திரம் படைக்கிற நேரம்னு? இது என்ன பாரதி பாஸ்கருக்கா? இது என்ன? ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களோட பழகி இருக்கேன், உங்களோட மேடையை பகிர்ந்திருக்கேன், உங்களோட பல மேடைகளை பேசியிருக்கேன். பலரும் என்கிட்ட உங்களை பத்தி போன ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, என்னங்க தமிழையும் மதத்தையும் பிரிக்க முடியாது, தமிழையும் கடவுளையும் பிரிக்க முடியாதுன்னு கேட்குறாங்களே, சொல்றாங்களே, பேசுறாங்களே, இவங்க என்ன சங்கியான்னு கேட்டபோது, சச்சா அப்படி இல்லைங்க, ஒரு பேச்சாளர் பக்தியும் பேசுவாங்க இலக்கியம் பேசுவாங்க அப்படின்னு நான் உங்க பக்கத்தில் நின்று பேசினேன். அதை வீடியோவா கூட போட்டேன். ஆனா இப்படி சரித்திரம் படைக்கிற இந்த நிகழ்ச்சின்னு சொல்றீங்களே, ஆயிரக்கணக்கான இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி தங்கள் உயிரையும் சொத்தையும் குடும்பத்தையும் இழந்த ஒரு பெருங்கூட்டம் தான் இஸ்லாமியர்கள். அவங்க ஒன்றும் வானத்திலிருந்து குதிக்கல. அவங்களுடைய நிலத்தை அபகரிச்சுக்கிட்ட திருட்டு கூட்டம் இந்த கூட்டம். இந்த திருட்டு கூட்டம் அந்த நிலத்தை அபகரிச்சு பல ஆயிரம் பேருக்கிட்ட பல கோடி ரூபாயை வசூல் பண்ணி வாயில போட்டு தண்ணி அடிச்சு அதை வச்சு கோல்மால் பண்ண கும்பல் கட்டி இருக்கிற கோயில். நீங்க போய் அந்த இடத்துல போய் எனக்கு இந்த இடத்துல வந்து சந்தோஷம்ப்பா அப்படின்னா கூட அதை நம்ம கண்டுட்டு இருக்க மாட்டோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? சரித்திரம் படைக்கப்பட்டதா? ஒருத்தனுடைய உடமையை புடுங்கி அந்த இடத்துல வலுவா இருக்கிற ஒருத்தன் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவதா சரித்திரம்? ஒருத்தனுடைய கண்ணீர்ல ஒரு மதக்கடவுளை நிறுவுவதா சரித்திரம்? எந்த தண்டனையும் வாங்காம ஒரு கூட்டத்தை அழித்தொழிப்பதா சரித்திரம்? எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்கக்கா, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நீங்க அப்படி பேசுவீங்க நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பத்மினி சிதம்பரம் பத்மினியை பத்தி அவ்வளவு பேசியிருக்கீங்க, இலக்கியம் அவ்வளவு பேசியிருக்கீங்க, சாமானிய பெண்களுக்காக அவ்வளவு பேசியிருக்கீங்க. எல்லா பிம்பமும் உடைச்சு ஒண்ணு இல்லாம அப்படியே ஒண்ணுமே இல்லாம நிக்க வச்சிட்டீங்களேக்கா. உங்க மீது தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரன்பு கொண்டிருந்தார்கள். உங்க பேச்சை கேட்கறதுக்கு அப்படி பேரன்போடு காத்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்கெல்லாம் மனசுக்குள்ள நீங்களும் சங்கியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி வச்சுட்டீங்களே. அறத்தின் தலைவர் ராமர்ன்றீங்க, ஒரு கதாபாத்திரம். இந்தியா இல்லைங்க, இந்த ஆசியா கண்ட்ரில 400க்கும் மேற்பட்ட ராமாயணம் இருக்கு. அதுல ஒருத்தர் தான் அவரு. நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான கண்ணீரோடு தங்கள் நிலத்தை பறிகொடுத்த இஸ்லாமியர்களுடைய உணர்வை நீங்க புரிஞ்சுக்கலையே. அதனாலதான் அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சவுதியில் இருக்கிற மக்கள் நொந்து போயிட்டாங்க. ஏன் அக்கா தங்கச்சி அப்படி இருக்காங்க, அவங்களா போய் இப்படி பேசிட்டாங்க, சங்கி பயல்களோட போய் இப்படி சிக்கிட்டாங்களா அப்படின்னு அந்த மக்கள் வருத்தப்பட்டு உங்களை வேண்டான்னு இருக்கிறாங்க. இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, சங்கிகளோடு சேருகிற யாராக இருந்தாலும் தாங்கள் கட்டி காத்த அடையாளத்தை இழப்பார்கள் என்பதற்கு பாரதி பாஸ்கர் ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் வெறுத்து போய் பேசுறாங்க, சமூக வலைத்தளங்கள் அவ்வளவுதான் பேசுறாங்க. சங்கிகளோட சேர்றவன் யாரா இருந்தாலும் தன்னையும் அழிச்சு தன் புகழையும் அழிச்சு தன் பிம்பத்தையும் அழிச்சுக்குப்பான் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். ரொம்ப வருத்தமா இருக்குங்கக்கா.